போச்சம்பள்ளி அருகே மோழிவாயனூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த தாமோதரஹள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மோழிவாயனூர் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தோப்பூர் கிராமத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட குடிநீர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டதாகவும் இதுவரை குடிநீர் வசதியின்றி தவித்து வருவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மொழிவாயனூர் கிராமத்தில் மழைநீர் கால்வாய் இல்லாததால் மழைக்காலங்களில் நீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் அடிப்படை வசதிகளை கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க ஊர் கூடி முடிவெடுத்து உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த கிராமத்துல எங்க ஊர்ல ஒரு 100 வீடு இருக்குங்க. அதுல ஒரு 200-300 மக்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு முறையான ஒரு குடிநீர் வசதியோ ஒரு ரோடு வசதியோ எதுவுமே இல்லைங்க. அதை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு தண்ணிக்கு இந்த ஊரை விட்டு எங்கேயும் வெளியில போறது நம்மளுக்கு இது இல்லைங்க. இங்கதான் எடுக்கிறோம். ஏதாச்சும் கிணத்துலயோ இல்ல வீட்டுல போய் எடுக்கும்போது அவங்க நம்மளுக்கு சண்டைக்கு வராங்க. எங்க வீட்டுல ஏன் எடுக்கிறீங்க, 1 நாள் 2 நாளா தண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி தண்ணி யாரும் விடுறது இல்லைங்க. அதனால குடிநீர் வசதி வேணும். அப்புறம் ரோடு வசதி வேணும். இந்த கோரிக்கையெல்லாம் யாரு நான் செஞ்சு கொடுக்குறேன் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு எங்க ஓட்டை போடுறாங்க. இல்ல அப்படின்னும் போது நாங்க இந்த வருட தேர்தலை புறக்கணிக்கிறோங்க. எங்களுக்கு பொதுவான அடிப்படை வசதிகள் அதிகமா இல்லைங்க சார். ரோடு வசதி இல்லாதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. பள்ளிக்கூடம் போக ரொம்ப சிரமமா இருக்குது. வெயில் காலத்துல நல்லா இருக்குது, ஆனா எங்களுக்கு மழை காலத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ரோடோரத்துல அதிகமான சேறு சகதி சேர்றதுனால எங்க பசங்க எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமான கொசு இருக்கிறதுனால கொசு முட்டை வைக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. டெங்கு, மலேரியான்னு காய்ச்சல் நிறைய வருது. எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுங்க. கட்சியில எல்லாம் ஓட்டு போடும்போது மட்டும் எங்ககிட்ட வசதி பத்தி சொல்லிட்டு போறீங்க, மத்தபடி எந்த வசதியும் சொல்றது இல்ல. தயவு செஞ்சு எங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுங்க. இதனால நாங்க தேர்தல் புறக்கணிச்சிருவோம். நாங்க உண்மையாலுமே நாங்க ஓட்டு போட முடியாது. நாங்க எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுங்க. இந்த மோழிவாயனூர் கிராமத்துக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. ரோடு வசதி இல்ல, தண்ணீர் வசதி இல்ல. அரசியல்காரர் வந்தாங்க ஓட்டுக்காகத்துக்கு மட்டும் வருவாங்க. வெளியே நின்றுட்டு ஊரை விட்டு வெளியே நின்றுட்டு ஓட்டு மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. உள்ள என்ன இதுன்னு எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஒரு தெரு லைட் விட மாட்டதுல பக்கத்து ஊருக்கெல்லாம் வீட்டு குடிநீர் போட்டாங்க. இந்த ஊருக்கு மோழிவாயனூர் கிராமத்துக்கு தண்ணி 5 ஆண்டு ஆகுது. 5 ஆண்டும் குடிநீர் தண்ணி இல்லை. அவங்க கிணத்துல இருந்து தான் யூஸ் பண்றாங்க. அந்த கிணத்து தண்ணி இல்லைன்னா அவங்க போய் 2 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்து வரணும். அதனால இப்போ ஓட்டுக்காக யார் வந்தாலும் நாங்க புறக்கணிக்கிறோம். யாருக்கும் ஓட்டு போற ஐடியா இல்லை. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு.